ஓகே. ஸோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரெக்கார்டை நான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ். ஸோ ஸ்கிரிப்டிங்கும் அதே தான். பட் ஜாவா ஸ்கிரிப்டால ஒரு பர்டிகுலராக ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேயும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பேக் எண்ட்லேயும் அதோட ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வெப்சைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த கோடுமே கிடையாது. ஸோ நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் எந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் எந்த வெப்சைட்டுமே இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் எண்டில். ஸோ பேக் எண்ட்லேயும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம் டிஃபால்ட்டாக. ஸோ பேக் எண்டில் வந்து ப்ரௌசருக்கு உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ப்ரௌசருக்கு வெளியே ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் ஒன்று உண்டு, நோடு. ஸோ நோடு மூலமாகவும் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸோ அதை நம்ம லிட்டராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ளே போனோடனே ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் வெப், அடுத்து ஈஸி டு லேர்ன், அதுக்கடுத்து அது எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனோடனே சம்திங் டாக்குமெண்ட் பை எடி டாட் இன்டர் HTML. ஸோ நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் அண்ட் கம்பைலர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்பிரேட்டர் அண்ட் கம்பைலர் இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியுமா? சார் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கோடு இருக்கும். ஸோ கோடு என்ன பண்ணணும்? ஸோ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்? நம்மளோட கோடை ப்ராசஸ் பண்ணி கம்பைல் பண்ணி ஃபுல்லாமே கம்பைல் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி மிஷின் கோடாக ஜென்ரேட் பண்ணி அதுக்கடுத்து அவுட்புட் தரோம். ஓகேவா? ஸோ இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்னா சிமிலர் வைஸ் சேம் தான். பட் கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் என்ன மீனிங்னா ஜாவா இன்டர்பிரேட்டர் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். பட் கம்பைலர் மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகும்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுத போறீங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கோடு எழுத போறீங்க. அந்த கோடோட கண்டினியூஸ் வந்து சேம் லைனில் வருது. ஸோ அப்போ அந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன் வந்து சேம் லைனில் அடுத்த அந்த கண்டினியூஸ் வந்து சேம் லைனில் வருது. அப்போ இந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும்னா இன்டர்பிரேட்டர் மட்டும் நம்ம வச்சு ரன் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்படி எம்டியாக இருக்கு. ஸோ செகண்ட் இது வேற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அவுட்புட் த்ரோ பண்ணும். ஸோ இதனால ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணாங்கன்னா இன்டர்பிரேட்டர் அண்ட் கம்பைலர் ரெண்டுமே சேர்ந்து ரன் பண்ண வச்சாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கம்பைலர் ரன் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்டர்பிரேட்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நான் ரெண்டாவது லைனில் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் கோட் எழுதுவேன், அதோட கண்டினியூஸ் செகண்ட் லைனில் வருதுன்னா அந்த கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ இதோட கண்டினியூஸாக செகண்ட் லைனில் இருக்கு. அப்படி கம்பைல் பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்டர்பிரேட்டர் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் கம்பைலர். எல்லாமே ஒரு மிஷின் கோடை தான் மாற்றும். ஸோ நம்ம ஒரு சோர்ஸ் கோடு விசுவல் ஸ்டுடியோ கோடில் எழுதுறோம். ஒரு கோடு எழுதுறோம்னா அந்த கோடு வந்து டைரெக்டாக உங்களுக்கு போய் அப்ளை ஆகாது. ஸோ அது ஒரு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அது டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அது ஜாவா ஸ்கிரிப்டில் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கடுத்து அது கம்பைல் ஆகிட்டு அதுக்கு பிறகு அது மிஷின் கோடாக ஜென்ரேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ப்ரௌசரில் அவுட்புட் ஷோ ஆகுது. ஸோ இதுதான் கம்பைலும் இன்டர்பிரேட்டரும். ஸோ சில லாங்குவேஜில் கம்பைலர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து C++, அதுக்கடுத்து ஜாவா, அந்த மாதிரி பிக் லாங்குவேஜில் ஃபுல்லாமே கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்பிரேட்டர் இருக்காது. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கம்பைலர் ப்ளஸ் இன்டர்பிரேட்டர் ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
மிஷின் கோட்னா இப்போ சோர்ஸ் கோட்னா டிஃபால்ட்டாக நம்ம எழுதுறோம், நம்மளுக்கு புரியுது. ஸோ இதான் HTML டேக், ஸோ இதான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஸோ இன்னும் HTML. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுறோம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு இஃப் போடுறோம், ஸோ ப்ராக்கெட் போடுறோம், இதெல்லாம் நம்ம எழுதுறோம் நம்மளுக்கு புரியுற மாதிரி. பட் கம்ப்யூட்டருக்கு புரியணும். ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி என்ன லாங்குவேஜ், கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? ஸோ மிஷின் லாங்குவேஜ்னா அது 0 1 நீங்கள் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ 0 1 0 1 அந்த லாங்குவேஜில் தான் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு மிஷின் கோட் என்னன்னா நம்ம எழுதுது நம்மளுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி உள்ள கோடு. பட் எஸ், மேபி நீங்கள் அப்படி கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே. இல்லை நம்ம எழுத நம்ம ஒன்று டைப் பண்ணுறோன்னா, ஸோ நீங்கள் ஒரு HTML ஏதோ சம்திங் டைப் பண்ண போறீங்கன்னா, இப்போ நான் இருங்க, ஸோ இதான் நான் ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ நான் இது ஒரு ஃபைல் ரைட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க ஒரு கோடு எப்படி இருக்கும், ஜாவாஸ்கிரிப்டோ இல்லை எதுலையோ ஒரு லாங்குவேஜ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்படி கொடுத்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன், இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு சோர்ஸ் கோடு. இது கம்பைல் ஆகி தான் உங்களுக்கு மிஷின் கூட கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஸோ இது நம்ம டைரெக்டாக வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ், நம்ம எழுதுற லாங்குவேஜுக்கும் மிஷின் ரன் பண்ணுற லாங்குவேஜுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் கம்பைலர் ஒன்று உண்டு. ஸோ அந்த கம்பைலர் என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணுற லாங்குவேஜில் கம்பைல் பண்ணி அது மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணோம். புரியுதா? ஸோ ஓகே, ஜஸ்ட் மினிட். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம ஒன்று ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம ஒன்று டைப் பண்ண போகிறோம்னா அந்த கோடுக்கும் கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கும் ஒரு மீனிங்கே இருக்காது. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு தான், ஸோ நம்ம எழுதிருக்கிற கோடு இதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரன் பண்ணணும்னா அதை கம்பைலர் மூலமாக கம்பைல் பண்ணி, ஸோ அதுக்கடுத்து அதை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து தான் அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்டில் இது மெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ எதுக்காண்டி ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா மெயினாக ஒரு இன்டராக்டிவ் கண்டென்ட், என்னன்னா ஒரு இன்டராக்டிவ் வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ பேசிக்காக HTML CSS நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் HTML CSS வந்து டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்தா ஒரு கண்டென்ட் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்ணிடலாம். பட் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் டைனமிக்காகவும் ஒரு இன்டராக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா அது HTML CSS உள்ள முடியாது. ஸோ நீங்கள் ஒரு HTML CSS பண்ணி நீங்கள் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு HTML CSSல ஒரு பேஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேஜ் வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும் போது, ஸோ அடுத்த கிளைண்ட் வந்து வேற ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் HTML CSS அந்த ஃபைலை லோட் பண்ணி மறுபடியும் ஸ்டாட்டிக் கனெக்ட் அனுப்புவீங்க. ஸோ மறுபடியும் ஸ்டாட்டிக் கனெக்ட் அனுப்புவீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ ஒரு டேட்டே மாறுது. ஸோ அந்த வெப் பேஜுக்கு இன்னைக்கு ஒரு டேட் போட்டிருக்கீங்க. ஸோ இன்னொரு நாளில் அது டேட் மாறணும். ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து 30னா 31னா நாளைக்கு 1. ஸோ இந்த மாதிரி டேட் மாறணும். ஸோ இது வந்து ஒரு இன்டராக்டிவ். அது வந்து அன்னைக்குள்ள ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்டராக்டிவ்லாம் HTML CSS ஒர்க் ஆகும். ஸோ ஒரு டேட்டை நீங்கள் ஸ்டாட்டிக்காக போட்டிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த டேட் நாளைக்கு வந்து HTML நீங்கள் நாளைக்கு அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்டாட்டிக்காக அதே டேட்டில் தான் இருக்கும். பட் அந்த டேட்டா அன்னைக்குள்ள டேட்டா இருக்காது, அது ப்ரீவியஸ் டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட் வருது. ஸோ அந்த டேட்டை என்னைக்கு அந்த டேட் வந்திருக்கோ அந்த டேட்டை ப்ரெசென்ட் டேட்டை அப்டேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டேட் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய இது இன்டராக்டிவாகவும் ஸோ டைனமிக்காகவும் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் HTML CSS முடியாது. ஸோ இதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா ஸோ
சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காண்டி. இப்போ நீங்க ஒரு நார்மலா வெளியே சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ நார்மலா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே சொல்லுவாங்க ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா. இந்த ஸ்கிரிப்ட்னா பர்டிகுலரா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை ஒர்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் ஸ்கிரிப்ட்னு எழுதுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் தான் அது ஃபுல் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் மெயினா. ஸோ அந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை நம்மளுக்கு எப்படி ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னும் அதர் பேஸ் என்னன்னா ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. என்னன்னா ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி ஸோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஈவெண்ட்டை டேக் ஓவர் பண்ணி அந்த ஈவெண்ட் என்ன மாதிரி எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத வந்து அதை டெஃபைன் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். பேசிக்காக இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள போகிறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டாரோ போனீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு HTML CSS அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவீங்க. பட் உங்களோட டேட்டாவை நீங்கள் கொடுப்பீங்க ஒரு இன்புட்டில். ஸோ ஒரு இன்புட் இருக்கும், உங்களோட யூசர் நேம் ஆர் மொபைல் நம்பர், அது கீழோடி பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இன்புட்டை நீங்கள் கொடுக்கும் போது அந்த இன்புட்டை அந்த இன்புட்டை கெட் பண்ணி அந்த இன்புட்டை நீங்கள் பேக்கனுக்கு அனுப்பணும். ஸோ அப்போ நான் அந்த டைப் பண்ணும் போதே அந்த இன்புட்டை வாங்கிடணும். நான் அதில் லாகின் கொடுக்கும் போது அந்த இன்புட்டை ஃபுல்லாமே ப்ராசஸ் பண்ணி வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து பேக்கனுக்கு அனுப்பணும். ஸோ என்ன SQL ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா SQL உங்க டேட்டா ஸ்டோர் பண்ணாதான் அப்படி டேட்டா இருக்கான்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எதுக்காண்டி ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது. ஸோ நார்மலாக இப்போ நான் பூட்ஸ்ட்ராப் மேடு ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் எது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது HTML CSS ஃபுல்லாமே இருக்கு. ஸோ நான் பர்டிகுலராக இதை ஓவர் பண்ணும்போது கலர் மாறுது. இது CSS. நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பாட்டத்துல இருந்து டாப் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஒரு ஈவெண்ட். நிறைய ஈவெண்ட் இருக்கு, ஈவெண்ட் ஹேண்ட்லிங்ல நிறைய இருக்கு. ஸோ அது லேட்டராக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிரிப்ட். ஸோ வேற எதுவும் டெஃபைன் பண்றதுக்கு, அதுக்கடுத்து ப்ரௌசர் ரன் பண்ணுறதுக்கு, அடுத்து இன்டராக்டிவா எதுவும் கண்டென்ட் அப்டேட் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி பண்றது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். 99.9% ஃபுல்லாமே ப்ரௌசர்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகுது. அந்த வெப்சைட் ஃபுல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ அதனால இது மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு லைப்ரரி தான் ரியாக்ட். ஸோ ரியாக்ட்ங்கிறது அதில் ஒரு லைப்ரரி தான். ஸோ ரியாக்ட் உங்களுக்கு ரியாக்ட் என்னன்னு தெரியுமா? ஸோ அது தெரியாது. ஸோ என்னன்னா ஸோ ரியாக்ட்ங்க தனி சாஃப்ட்வேர்ல என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க இப்போ கோட் எழுதிங்க HTML CSS, அதுக்கடுத்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் ரைட் பண்ணி அந்த ஃபைலை நீங்க வந்து HTML லிங்க் பண்ணி ஸோ அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம எழுதும்போது ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ஒரு பிக் லாங்குவேஜ். ஸோ அதை மட்டுமே நம்ம பியூர் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சுமே நம்ம எழுதணும்னா கோடு நிறையா போகும். அது மாதிரி மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் போனாங்க. என்னன்னா ஸோ ஒரு வெர்ஷன்ஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸை ஆஃப்லைனில் ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கடுத்து அந்த பிஸ்னஸ் வளரும் போது அந்த பிஸ்னஸை ஆன்லைனில் ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வெர்ஷனை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு பண்ணும்போது பியூ ஜாவா ஸ்கிரிப்டில் வெப்சைட்டை ரன் பண்ணாங்க. அதுக்கடுத்து பியூ ஜாவா ஸ்கிரிப்ட் கூட இன்னும் கம்மி பண்ணி இன்னும் பெட்டரா எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட், நிறைய லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் ஃபேமஸ் ஆனது ஆங்குலர் JS அண்ட் ரியாக்ட். ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ரியாக்ட். ஸோ ரியாக்ட்ங்கிறது ஒரு லைப்ரரி சொல்லுவாங்க. ஒரு லைப்ரரி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக எழுதிக்கிற ஒரு லைப்ரரி. ஸோ எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேசிக்காக. ஸோ ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்டாக தான் உங்களுக்கு ரன் ஆகி இதில் வந்து ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் ப்ரௌசரில். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரன் பண்ணி அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணும். V8 க்ரோம் இன்ஜின் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணும். ஸோ நீங்கள் ரியாக்ட் எழுதும் போது ரியாக்ட் எல்லாமே, ஸோ ரியாக்ட்ங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு லைப்ரரி மாதிரி ரைட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், பேக்கேஜ் மாதிரி யூஸ் பண்ணி
ஸோ அங்கேருந்து அது ஜாவாஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகி அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரௌசரும் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது ஃப்ரண்டர்லேயே. ஸோ இதை மாதிரி நிறைய யூஸ் பண்ணாங்க. பட் நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் ஃப்ரண்டரில் இருந்தாலும் அதுக்கு மெயின் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்டை வச்சு தான் அது எல்லாமே ரூல் ஆகும். புரியுதா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ். செப்பரேட் சாஃப்ட்வேர் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி தான் ரியாக்ட். ஸோ கோர் நம்ம சொல்ல முடியாது. HTML CSS வந்து நம்ம இப்போ ரியாக்ட், இப்போ HTML CSS நம்ம தனியாக எழுதும், தனித்தனி ஃபைல் எழுதும், ஜாவாஸ்கிரிப்ட் தனி ஃபைலில் எழுத போகிறோம் இனிமேல். பட் ரியாக்ட் உள்ளே போகும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எழுதுவோம். ஸோ அது வந்து நான் லேட்டராக அது ரியாக்ட் உள்ளே போகும்போது இன்னும் அது லேட்டராக நான் ப்ரீஃபாக படிக்கலாம். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணணும்னா ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு HTML ஃபைலோ இல்லை CSS ஃபைலோ எதை வச்சு இது HTML ஃபைல், எதை வச்சு CSS ஃபைல் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இல்லை ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைலை நான் பார்த்த உடனே, ஸோ இந்த இப்போ பாருங்க, இந்த ஃபைலை பார்த்தோன்னே ஸோ இது HTML, இது CSS, இது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்? எஸ், டாட் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து வருத எக்ஸ்டென்ஷன் தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது டாட் HTML தான் HTML ஃபைல், டாட் CSS தான் CSS ஃபைல். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு இப்போ வந்து டாட் JS. ஸோ நான் இதில் வந்து இண்டெக்ஸ் டாட் JS கொடுத்தேன்னா அது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ அதை இதில் சேவ் பண்ண சொல்லுது. ஸோ ஃபைலை இதில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நம்ம பேசிக்காக ரெண்டு விதமாக நம்ம ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் பண்ணலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க் பண்ணலாம், 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க் பண்ணலாம், 3 டைப்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம். என்னன்னா நான் டேரெக்டாக இண்டெக்ஸ் டாட் போகிறேன். ஸோ இண்டெக்ஸ் டாட் போயிட்டு நான் வந்து ஸ்கிரிப்டை நான் இங்கேயே லிங்க் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் லிங்க் பண்ணியிருப்போமா நம்ம எஸ்டர்டே பூட் ஸ்டாப்பை லிங்க் பண்ணோம் அன்னைக்கு. ஸோ பூட் ஸ்டாப்பை, ஏன்னா பூட் ஸ்டாப்பில் HTML CSS டிசைன் மட்டும் இல்லை, அதுலேயும் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம ஹெட் டேக்ல லிங்க் பண்ணோம். ஸோ நான் இங்கேயும் லிங்க் பண்ணலாம் ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் டாட் JS இப்பவும் ஹெட் வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்பவும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்லேயும் லிங்க் பண்ணலாம், அதே இது பாடியிலே லிங்க் பண்ணலாம், அது டாப்லேயே லிங்க் பண்ணலாம். டாப்பில் லிங்க் பண்ணுறதுக்கெல்லாம் பாடியில் இதாக இருக்கலாம். ஸோ பாடியில் ஆல்ரெடி நான் ஒரு ஃபைலை லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் லிங்க் பண்ணலாம் இண்டெக்ஸ் டாட் JS. ஸோ ரெண்டு விதமாகவும் லிங்க் பண்ணலாம். ஸோ அது நோ ப்ராப்ளம், எப்படினாலும் லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம லிங்க் மட்டும் பண்ண முடியாது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை நம்ம தனி ஒரு ஃபைலை எழுதி அதை லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி HTML பாடிக்குள்ள ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் போட்டு, ஸோ ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் போட்டு இங்கேயும் ஜாவாஸ்கிரிப்டை எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ ஆனால் இப்படி மோஸ்ட் ஆஃப் தம் எழுத மாட்டாங்க ஸ்கிரிப்ட்னு போட்டு, ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டோட கோடு வந்து கொஞ்சம் லார்ஜாக வரும். ஸோ அதனால இங்கே எழுத மாட்டாங்க கோடு எல்லாமே. புரியுதா? ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம CSS லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க், ஸோ ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேக். ஸோ அதில் SRCன்னு ஒன்று உண்டு. இது SRC உங்களுக்கு தெரியும். ஸோ SRCன்னு ஒரு ஆட்ரிபியூட், அது வந்து லிங்க் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட், இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்குள்ள ஆட்ரிபியூட். ஸோ இதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் 1990s ஜாவாஸ்கிரிப்ட் வந்தது. ஸோ அப்போ வந்து அதை வந்து நார்மலாக ஒரு ஸ்கிரிப்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அதை வருஷம் என்னன்னா இயர் கம்ப்ளீட்டாக ஸோ அதை வெர்ஷன் அதை வந்து அப்டேட் பண்ணி ஸோ இப்போ ES6 வரைக்கும் இருக்கு. ES6 ஜாவாஸ்கிரிப்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ ES6க்கு அடுத்து இன்னொன்று வந்திருக்கு புதுசாக. ஸோ நெட்டில் பார்த்தோம்னா லேட்டஸ்ட்
ஸோ ஜூலை 25 2024 நியூ ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் எக்மாஸ்கிரிப்ட் 2024 ஹை லெவல். ஸோ நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும். ஸோ ES14. ஸோ நிறைய இருக்குது. ஸோ என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏன்னா ஒரு கோடு ரைட் பண்ணுறாங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் நிறைய அதோட அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னா அடுத்த வருஷம்ல அதோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் லேட் ஆகுது இந்த கோடோட எக்ஸிக்யூஷன் அப்படின்னா அதை ஓவரேட் பண்ணி அடுத்த வருஷம்ல அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கோடும் மோஸ்ட் ஃபெமிலராக இருக்கும், மோஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து எப்படின்னா எங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 லைன்ஸ் எழுத கூட ஒரு 3 லைன்ஸில் இல்லை 2 லைன்ஸில் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெர்ஷன் அப்டேட் ஆகுதுன்னா பர்டிகுலராக ஏதோ ஒரு பக் இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷனில் அந்த வெர்ஷனை பக்கையோ இல்லை நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியோ ஸோ அதே மாதிரி இயர்லி அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஜாவாஸ்கிரிப்ட். நம்ம பேசிக்காக ஸ்டாண்டர்டான வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் சேஞ்ச வேல்யூஸ் ஆஃப் SRC. ஸோ நான் அவங்க 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் ஆஃப் த லைட், டேன் ஆஃப் த லைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ நான் இதை பர்டிகுலராக கிளிக் பண்ணும்போது நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நான் பர்டிகுலராக கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பல்ப் இமேஜ் வந்து வேற இமேஜ் மாற்றிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு லைட் அடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் வேற இமேஜ் மாற்றிருப்பாங்க. ஸோ புரியுதா? எதுக்குன்னா வேற ஒரு இமேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன எஸ் எதுக்குன்னா இதே மாதிரி 2 இமேஜ் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஒரு இமேஜை ஃபிக்மால லைட் ஆன் பண்ண மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இமேஜை இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்மாவோ இல்லை கேனோவோ சம்திங் ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப்போ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா இந்த இமேஜை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமேஜை செட் பண்ணுவாங்க. இதை கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமேஜ் செட் பண்ணுவாங்க. ஸோ புரியுதா? ஸோ இப்போ இவங்க ஆன் கிளிக் பண்ணும்போது SRCல பிக் டாட் கிஃப்ட் டேன் ஆஃப் த லைட். ஓகே, ஸோ அதான். ஸோ பாருங்க SRCல ரெண்டு இமேஜ் இருக்கு. ஏன்னா இதுக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணும்போது டேன் ஆன் த லைட் கிளிக் பண்ணும்போது SRCல இதை செட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டா இதெல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். இது எதுக்காண்டி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதெல்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்க இதோட ஃபைல் நேம் வேற, இதோட ஃபைல் நேம் வேற. ஏன்னா இது நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் லைட் அடிக்க மாதிரி வைக்கணும்னா இதுக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்க? ஒரு இமேஜுக்கு லைட் அடிக்க மாதிரி வைக்க முடியாது. ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாற்றினா அது இப்படி ஒரு வேற மாதிரி பேக்ரவுண்ட் கலராக மாறும். ஸோ ஒரு இமேஜுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டாக பேக்ரவுண்ட் கலர் மாறும், அந்த மாதிரி வராது. ஸோ அதே மாதிரி கலர் இமேஜுக்கு கலர் மாற்ற முடியாது. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வேணால் கலர் மாற்றலாம், ஒரு ஃபாண்ட்டுக்கு கலர் மாற்றலாம், இமேஜுக்கு கலர் மாற்ற முடியாது. ஏன்னா இமேஜுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக். நம்ம அப்படிதான் இமேஜ்னு ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்கே வச்சிருக்கோம்? நம்மளோட சோர்ஸ்ல வச்சிருக்கோம். ஒரு சோர்ஸ் நம்மளோட ஒரு ஃபைல்ல வச்சிருக்கோம். அது நம்ம லோக்கல் சிஸ்டம்ல இருக்கு. அதை போய் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம டெக்ஸ்டை கலர் சேஞ்ச் பண்ணோம்னா அதை வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோக்குள்ள நம்ம டைப் பண்றோம். டைப் பண்ணி இங்க இருந்து கிரியேட் ஆகுது. பட் ஒரு இமேஜ்ங்கிறது வந்து ஒரு ஃபைலா லோக்கல் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அதை போய் இங்க இருந்து நம்ம கோடு மூலமா கலர் சேஞ்ச் பண்ணா இமேஜ் கலர் சேஞ்ச் ஆகுமா? முடியாது. ஸோ அதுக்கு எதுக்குமே இல்லை. அதை வந்து கால் பண்ணிக்கலாம். அதை கால் பண்ணிக்கலாம், அதை சைஸை மாத்திக்கலாம், அந்த இந்த சைஸுக்குலாம் இருக்கணும் அப்படின்னு. அது இமேஜோட அந்த ஓவரால் இதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அதனால 2 இமேஜஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் ஈவென்ட் ஹேண்ட்லேஷனுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ போத் இன் கான்செப்ட் அண்ட் டிசைன்ஸ். ஸோ இதுதான். ஸோ பிரெடன் ஈச் 1995ல ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வந்தாங்க. அது பிகேம் அன் எக்மா. ஸோ எக்மான்னு ஒரு கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. ஸோ அதை 1997ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நான் அதோட என்னன்னா ஹிஸ்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி எதுக்கு வந்துச்சு, எந்த சினரியோக்கு எதுக்கு வந்துச்சு, ஸோ அதுக்கடுத்து அதை எப்படி வெர்ஷன் அப்டேட் பண்ணாங்க, எந்தெந்த இயர்ல அதோட வெர்ஷன் அப்டேட் ஆயிடுச்சு, இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிபீடியாவே இருக்கு. ஸோ நீங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸோ அதுக்கடுத்து வேற என்னன்னா ஸோ ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்ட் உள்ளேயே நம்ம எழுதலாம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை பாடியிலே எழுதல, இங்கே மேலே எழுதலாம்.
ஸோ ஹெட்டுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ ஹெட்டுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ அதே தான், சிமிலர் வைஸ் சேம் தான். ஸோ வேற இதில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவுட்புட். ஸோ இப்போ அவுட்புட் பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட்டை நம்ம அவுட்புட் பண்ணா எப்படி அவுட்புட் பார்ப்போம்? ஒரு HTML CSS அவுட்புட் பார்க்கணும். ஸோ HTML CSSல இந்த டிவ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டிவ் இல்லை அப்படின்னா நம்ம எதில் போய் அவுட்புட் பார்ப்போம்? இல்லை இப்போ வந்து இது அர்த்தம். ஸோ நான் எனக்கு வந்து இந்த டிவ் இருக்கு. ஸோ இந்த டிவ்வில் நான் என்னென்ன டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கோடில் நான் பார்க்காம எதில் பார்த்தா எனக்கு இந்த டிவ் இந்த இத்தனை டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கடுத்து இந்த டிவ்வில் அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்டூடியோ. எஸ், இன்ஸ்பெக்ட். ஸோ அதே மாதிரி தான் இன்ஸ்பெக்ட். இது வந்து இன்ஸ்பெக்ட் சொன்ன ஒரு எப்படி சொல்லலாம், இது வந்து ஒரு டெவலப்பர் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ டெவலப்பர் எலமெண்ட்ஸ்னா டிஃபால்ட்டாக நம்ம எழுதியிருக்கிற கோடு ஒரு விசுவல் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, ஒரு விசுவல் ஸ்டுடியோ வந்து ஒரு ஐடி. ஸோ இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஐடி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஐடியில் நம்ம எழுதணும். ஸோ அந்த எழுதுகிற ஐடியில் உள்ள கோடு எக்ஸிக்யூட் ஆகி ப்ரௌசரில் வருது. ஸோ அந்த ஐடியில் நம்ம பார்க்காம ஸோ ப்ரௌசர்லேயே நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இன்ஸ்பெக்ட், இந்த டெவலப்பர் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் மூலமாக ஸோ இத்தனை இந்த டிவ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணுறப்போ அந்த இமேஜ் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஈஸியாக ஃபவுண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா டெவலப்பர் எலமெண்ட் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது. ஸோ விசுவல் ஸ்டுடியோ போல நான் ரைட் பண்ணிட்டேன், அது ப்ரௌசரில் ஷோ ஆகலை. ஸோ அப்படின்னா அந்த டிவ்வை இப்படி இது ஹோவர் பண்ணி செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டிவ் வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு டிவ்வுக்கு பின்னாடி போய் இருக்கும், ஸோ ஓவர்லே ஆகிருக்கும், ஸோ செட் இண்டெக்ஸ் பேக்கில் போய் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சுவாங்க, ஸோ இதான் ப்ராப்ளம். ஸோ அப்படின்ட்டு ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் எழுதுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த டெவலப்பர் எலமெண்ட்ஸ் HTML CSSக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி CSSக்கு கீழே ரைட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்குன்னா ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்டைல் எழுத போகிறோம், அந்த ஸ்டைல் CSSல எழுதி சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் எழுதி அது அட் டைமில் மாறும். ஸோ இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அட் டைமில் அந்த ரிசல்ட்டையும் பார்த்துட்டு கரெக்டான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்குங்கிறதுக்காண்டி இதிலே ரைட் பண்ணி அதை காப்பி பண்ணி நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட என்விரான்மெண்ட்ல ஐடியில யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி HTML CSSக்காண்டி இந்த எலமெண்ட்ஸ். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கன்சோல், டெவலப்பர் கன்சோல் சொல்லுவாங்க இதை. ஸோ புரியுதா? இது பேரு டெவலப்பர் கன்சோல். என்ன கன்சோல்னா ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது வந்து பேசிக்கா ஈவெண்ட் தான். ஒரு ஈவெண்ட்னா பேக்ல பின்னாடி நடக்கக்கூடியது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல தெரியாது. ஸோ இது ஒரு இமேஜ் தருது. ஸோ இந்த இமேஜுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. பட் இந்த இந்த நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த கண்டென்ட் மாறணும். ஸோ இது எல்லாமே நான் கிளிக் பண்ண போறேன், கிளிக் பண்ணும்போது இன்னொரு கண்டென்ட் எடுத்து செட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்ல தெரியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி செக் பண்ண, நம்ம ஒரு கோடு எழுதிட்டோம், அந்த கோடு என்ன அவுட்புட் வருது, ஸோ என்ன மாதிரி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா அந்த கன்சோலில் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நான் பேசிக்காக example.jsனா இதில் ஒரு லாக் கன்சோல் போடுறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் கன்சோல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அவுட்புட்டை பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு அவுட்புட் வந்துட்டா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆமாம், எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ ஓகே, எக்ஸாம்பிளில் லைன் 2ல ஸோ இல்லை இண்டெக்ஸ் .30 ஒரு ஃபைலில் எரர் இருக்கு. வெயிட் பண்ணு. ஸோ இப்போ இண்டெக்ஸ் டாட் 2ல சிமியோங்கிற அவுட்புட் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதில் நான் ஒரு சம்திங் இதில் என்னென்ன ஒரு ஒரு இது வந்து வேரியபிள் நான் லேட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு கண்டென்ட் அடிக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு கண்டென்ட் அடிக்கிறோன்னா இந்த கண்டென்ட் இதில் நான் ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது? ஸோ ரன் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கோம்.
ஜாவாஸ்கிரிப்ட்ல நிறைய இது டைனமிக்கா வரும். ஸோ டைனமிக்கா வரதை நம்ம எப்படி பார்க்கறதா, கன்சோல் டாட் லாக். ஸோ இது நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு பேசிக்கா எனக்கு வந்து இது எத்தனாவது லைன்ல நீங்க கொடுத்துருக்கிற அவுட்புட், இது வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அங்க ஃபுல்லா பிரிண்ட்னு இருக்கும் கீவேர்டு. இதுவும் அதே தான், பிரிண்ட் தான். ஓகே. ஸோ அதே தான், சில சி பிளஸ் பிளஸ் இல்ல சி சம்திங் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அதை நீங்க எழுதுன அவுட்புட்டை பார்க்கணும்னா அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணாதான் உங்களால விசுவலைஸா பார்க்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் கன்சோல் டாட் லாக்னு ஒரு டிஃபால்ட்டா ஒரு கன்சோல் இருக்கு. ஸோ என்ன டெவலப்பர் கன்சோல் நம்ம வச்சிருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அது மூலமா நம்மளோட அவுட்புட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் இதுல வந்து இது ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன், கொடுத்த உடனே எனக்கு விஷுவலைஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன நம்ம HTML என்னதான் எழுதவும் அதெல்லாம் எலமெண்ட்ஸ்ல போய் பார்க்குறோம். ஸோ அது ஸ்டைல்ஸ் மாற்றி செக் பண்ணுறோம். அதேமாதிரி ஜாவாஸ்கிரிப்டுக்கும் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுத கூட எப்படிலாம் வந்துருக்கு சொல்லி அதை அவுட்புட்டை ஃபுல்லாமே இந்த கன்சோலில் பார்த்து அதுக்கடுத்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி நெட்ஒர்க் என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக இப்போ உங்களோட ஃபேஸ்புக் லாகின் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துட்டீங்க, உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே அதை ஃப்ரெண்டில் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் தான் பண்ணோம். என்னன்னா அதை வாங்கி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அதை பேக்கனுக்கு அனுப்பணும். ஸோ அதை எப்படி அனுப்பணும், எனி ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதை எப்படி அனுப்புவாங்க? அந்த பேக் என்ன எஸ்கியூஎலுக்கு அனுப்பி அதை ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஐடியா இருக்கா? அதான் என்னன்னா, எஸ் ஏபிஐ, எஸ் கரெக்ட். ஏன்னா ஏபிஐன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க எங்க பேக் அண்ட் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது ஃப்ரண்ட் அண்ட். ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பேக் அண்ட் இருக்கு. பட் பேக் அண்ட்ல நிறைய லாங்குவேஜ் இருக்கு ஃபேமஸா. நீங்க சொன்னீங்கன்னா ஜாவா, சி ஷார்ப், பைத்தான், அடுத்து நோடு தான் ஜாவாஸ்கிரிப்டோட பேக் அண்ட் லாங்குவேஜ். ஸோ நோடு ஆகிக்கிறது பிஹெச்பி. ஸோ அதே மாதிரி நிறைய பேக் அண்ட் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஒரு ஏபிஐ எழுதுவாங்க. அந்த ஏபிஐயை நெட்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ராசஸ். அந்த ஏபிஐ மூலமா தான் நம்ம அந்த டேட்டாவை அனுப்புவோம். அந்த ஏபிஐ தந்துருவாங்க நம்மளுக்கு, அது ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கா தருவாங்க. அதை ஃப்ரெண்ட் எண்ட் மூலமா அனுப்புவோம், அந்த டேட்டாவையும் அனுப்புவோம். நீங்க கொடுத்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அனுப்புவோம். ஸோ அனுப்பும் போது அது எப்படி போகுது, என்ன ரெஸ்பான்ஸ் வருது, இது எல்லாமே இந்த நெட்வொர்க் டேப்ல நம்ம பார்ப்போம். புரியுதா? ஸோ எஸ், எந்த இடத்துலனா இப்போ நீங்க உங்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஃபேஸ்புக் லாகின் உள்ள யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்க வாங்கி ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா வாங்கி எஸ்கியூஎலுக்கு செட் பண்ண போறீங்க உங்களோட டேட்டா பேஸ்ல. ஸோ அப்படி செட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த நீங்க வந்து ஏபிஐ ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணி சிசார்ப்லயோ இல்லை ஜாவாலேயோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க பேக் அண்ட் ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐ கால் பண்ணி அந்த ஏபிஐ மூலமா தான் டேட்டாவை அனுப்ப போறீங்க. அதை அனுப்புறது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். அது எப்படி அனுப்புறோம் அது எல்லாமே இங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து அது என்ன ரெஸ்பான்ஸ் வருது அதையும் இந்த நெட்வொர்க் டேப்ல நம்ம பார்க்கலாம். புரியுதா? ஸோ இந்த இருக்கலாம் இப்போ என்னன்னா ஆல் டாட் பின் டாட் சிஎஸ்எஸ். எஸ்கியூஎலுக்கு டேரக்டா சென்ட் பண்ண முடியும். இதோ ஒரு லாங்குவேஜ் சிசார். எஸ் கரெக்ட். அந்த ஏபிஐ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல எழுத முடியாது. அதுக்காண்டி தான் பேக் அண்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பேக் அண்ட் லாங்குவேஜ் மூலமா ஏபிஐ எழுதி அந்த ஏபிஐ நம்ம கால் பண்ணி இங்க இருந்து டைரக்டா மிடில் வேரா பேக் அண்ட் செயல்படும். பேக் அண்ட் டேட்டாபேஸ்ங்கிறது ரைட் சைடில் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் இருக்கு. மிடில் வந்து பேக் அண்ட் லாங்குவேஜ். ஸோ சி ஷார்ப்போ ஜாவாவோ பைத்தானோ நோடோ ஏதோ சம்திங் லாங்குவேஜ். நான் கொடுக்குற டேட்டாவை எது மூலமா கொடுக்கேன்னா சி ஷார்ப் மூலமாவோ இல்லை பேக் அண்ட் லாங்குவேஜ் ஜாவா மூலமாவோ கொடுக்கேன். ஸோ அது ப்ராசஸ் அனலைஸ் பண்ணிட்டு இது எல்லாமே கரெக்டா இருக்கா, இது கரெக்டான டேட்டா டைப்ல இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிட்டு அதை எஸ்கியூஎல்ல கொண்டு போய் செட் பண்ணி விட்டுரும். அது டேரக்டா ஃப்ரண்ட் எண்டுக்கும் எஸ்கியூஎலுக்கும் ரிலேட் இருக்காது. நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கும்
பேக்ரவுண்ட் கூட தான் ரிலேட் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் உள்ள டேட்டாபேஸ்க்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஸ் இருக்காது. ஸோ நம்ம என்னன்னா பேக்ரவுண்டில் கொடுக்குற லாங்குவேஜுக்கும் டேட்டாபேஸ்க்கு மட்டும் தான் ரிலேஷன்ஸ் இருக்கும். அது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை செட் பண்ணோம். ஸோ அதை கெட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஆல்டர் நின்டார் சீரிஸ் நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணல, பட் ஃபெச் ஆயிருக்கு. ஏன்னா பாருங்க, ஸோ HTTPS இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் செக்யூர் சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம லேட்டராக படிப்போம். ஸோ அதுக்கடுத்து HTTP அதுக்கடுத்து அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அது மட்டும் தான். இது வந்து லாஸ்ட் ஆட் பண்ணும்போது செக்யூர் சொல்லுவாங்க. ஸோ செக்யூரான வெப்சைட். ஸோ அதில் ஒரு ரெக்வெஸ்ட் யூஆர்எல் என்னன்னா ஒரு ஏபிஐ ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அது யூஆர்எல் தான் இந்த யூஆர்எல். ஸோ அது ஸ்டேட்டஸ் கோடு கிரீன் கலரில் காமிச்சிருக்கு. அந்த யூஆர்எல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு பேக் எண்டுக்கு போயிட்டு. ஸோ அதோட ப்ரிவியூ பாருங்க, அதோட ரெஸ்பான்ஸ் இதுதான். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் இதுதான். இது மூலமாக தான் நம்மளால ஐகான்ஸ் கொண்டு வர முடியுது. புரியுதா? இப்போ இது கிளவுட் ஃப்ளோர் பாண்டாசம், ஏன்னா இது பாண்டாசத்துக்குள்ளதான் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த யூஆர்எல்ல நீங்க எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாண்டாசம் இதா இருக்கா? ஸோ இந்த யூஆர்எல் தான் அது. பாருங்க, நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த யூஆர்எல் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு லிங்கா கொடுத்துருக்கோம், ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்ஆ கொடுத்துருக்கோம். பட் அந்த சிஎஸ்எஸ் என்ன ஆயிருக்குன்னா ஃபெச் பண்ணிருக்கு, ஏபிஐல போய் ஃபெச் பண்ணி உங்களுக்கு டைரக்டா அங்கிருந்து அந்த சிஎஸ்எஸ் ஃபைல கொண்டிருக்கு. ஸோ அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் ஃபெச் ஆகி சக்ஸஸா 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. வந்த உடனே ஒரு ரெஸ்பான்ஸா இவ்வளோ வேணா வந்திருக்கு. ரெஸ்பான்ஸா இவ்வளோ டைப் ஆஃப் சம்திங் ஃபார் ரெயின்போ, ஃபார் சர்க்கிள், இது எல்லாமே ஐகான்ஸ். இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இல்ல ஐகான்ஸ்க்கு வந்து நம்ம மல்டிபிளா நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பாண்டாஸ்ல சிடி லிங்க் பண்றேன். ஸோ லிங்க் பண்ணும் போது அது வந்து தேர்ட் பார்ட்டி லிங்க், ஏன்னா பாண்டாஸ் வந்து தேர்ட் பார்ட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இருந்து நம்ம அதோட யூஆர்எல் கொடுப்போம். அந்த யூஆர்எல் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஏபி யூஆர்எல். புரியுதா? ஸோ ஒரு ஏபி யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் என்ன பண்ணணும்னா ஒரு ஏபி யூஆர்எல் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த யூஆர்எல் என்ன பண்ணணும்னா ப்ரௌசர்ல போய் ஃபெச் ஆகும். ஸோ அது ஏபின்னு சொல்ல முடியாது, ஒரு ஏபி யூஆர்எல் நீங்க வச்சுருங்க. ப்ரௌசர்ல போய் ஃபெச் ஆகும். ஸோ இந்த இப்போ நான் இதை எடுத்து ஸோ நான் ப்ரௌசரில் கொடுத்த உடனே ப்ரௌசரில் போய் ஃபெச் ஆகிட்டு எனக்கு சம்திங் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை ஃபுல்லாமே கேதர் பண்ணி, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலிங் மார்ஜின், ஸோ நிறைய இருக்குது, ஃபாண்ட் ஃபேமிலி இப்போதான் இருக்கு, நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ், ஸோ இதை போய் ஃபெச் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு தருது. அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்ம வெப்சைட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் அதான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை காப்பி பண்ணி ஐடேக்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஐகான் வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஐகானை யூஸ் பண்ணிக்கலாம், பிஃபோர் மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஏன்னா அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ அது ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா ஸோ டேரெக்டாக அந்த யூஆர்எல் போய் ஃபெச் பண்ணி அந்த யூஆர்எல்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க பாண்டாசன். இந்த யூஆர்எல் யாராவது ஃபெச் பண்ணாங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸை கொடு அப்படின்ட்டு. ஸோ எழுதி வச்சிருக்கும் போது இந்த ரெஸ்பான்ஸை கொண்டாந்து நம்மளுக்கு தந்துடுது. புரியுதா? ஸோ இந்த ரெஸ்பான்ஸை கொண்டாந்து நம்மளுக்கு தந்துடுது. ஸோ இது மூலமாக தான் ஸோ ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ண நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பூட்ஸ்ட்ராப்பை அதே மாதிரி தான் நம்ம ஃபெச் பண்ணுறோம். அது ஒரு ரெஸ்பான்ஸ் தருது. ஸோ பூட்ஸ்ட்ராப்பை ரெஸ்பான்ஸ் தரும்போது ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் தான் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா பூட்ஸ்ட்ராப்ல வந்து டிஃபால்ட்டாக கிளாஸ் நேம் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த கிளாஸ் நேம் இப்படி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸு ஸோ இது உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேடிங் நிறையா பூட்ஸ்ட்ராப்ல பேடிங் எஸ்எம் அப்படின்னா இது வந்து பீனா பேடிங், ஸோ எஸ்எம்னா ஸ்மால் ஸ்க்ரீன், அது ஒன்று கொடுத்தீங்கன்னா
இந்த இந்த சைடு தான் அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ 0.25 ரெம் பேடிங் அப்ளை ஆகும். ரெம்னா ஒன்றும் இல்லை, ரூட் எலமெண்ட் ஆஃப் என்னன்னா பாடி எலமெண்ட்டை வச்சு அது பேடிங் அப்ளை ஆகும். ஸோ இஎம்னா பேரண்ட் எலமெண்ட், பிக்சல்னா என்ன பிக்சல் இருக்கோ அந்த பிக்சல். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எழுதி வச்சிருப்பாங்க பூட் ஸ்டாப்ல. அதை நம்ம அந்த யூஆர்ல ஃபிஷ் பண்ணும்போது அதோட ரெஸ்பான்ஸ் தருது. அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டும் ஃப்ரண்ட் எண்ட்ல இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். புரியுதா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்னா எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இல்ல வேற ஏதோ டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஸோ வேற எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு நீங்க வரும்போது ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ நான் ரெஸ்பான்சிவா நான் கொடுத்துருக்கேன்ல. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ 2 வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வேற ஏதோ உங்களுக்கு இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு நிறைய செட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கு நிறையா. ஸோ எதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நீங்க நெட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இல்லைன்னா இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட்ல நார்மலா எழுதிட்டீங்க. ஸோ டேட்டாவை எடுத்து எஸ்கியூஎல்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு இப்படிதான் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கடுத்து இதை இப்படிதான் கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எனக்கு டேட்டாபேஸ் வந்து எடுத்துவா. இந்த மாதிரி லாஜிக்கல் ஃபுல்லாமே பேக்கெண்ட்ல எழுதுவாங்க. ஸோ அந்த ஜாவா இல்லை சி ஷார்ப் ஏதோ ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜை நீங்க சூஸ் பண்ணி நீங்க ரைட் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம கம்பெனியில் வந்து சி ஷார்ப். ஸோ சி ஷார்ப்ல நம்ம எழுத போறோம்னா ஸோ சி ஷார்ப்ல அந்த ஒரு கொரி மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ லிங்க் கொரின்னு சொல்லி ஒரு கொரி மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கொரி என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா பேஸ்ல போய் அது எடுத்துட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் டேட்டா பேஸோட வேலை. டேட்டா பேஸ்ங்கிறது ஜஸ்ட் ஸ்டோர் பண்றது. பட் ஸ்டோர் பண்ணதை எப்படிலாம் நம்ம எடுத்து காமிக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் பேக் எண்டு. ஸோ பேக் எண்ட் வந்து டேட்டாவை எடுத்துட்டு வரோம். ஸோ லிங்க் கொரி போட்டு எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த டேட்டாவை ஃபுல்லாக அனுப்பி வரோம் ரெஸ்பான்ஸ்ல. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ல இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்ல டேட்டாவை அனுப்பிடும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஃபெச் பண்ணுவோம். அந்த டேட்டாவை எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜஸ்ட் ஏபிஐ கால் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணதுக்கு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுது. இதை கிளிக் பண்ணா பேக் எண்ட்ல போய் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணு, இப்படி ஒரு டேட்டாவை நான் எடுத்து அனுப்பியிருக்கேன். பட் இப்படி கிளிக் பண்ணா இந்த மாதிரி இமேஜை வந்து இப்படி கொஞ்சம் பெருசா மாத்து. ஸோ அது இப்படி கிளிக் பண்ணா இமேஜை கலர் மாத்து, இல்லை வேற இமேஜ் மாத்து. ஸோ சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுறது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் எண்ட் எழுதுவாங்க. ஸோ பேக் எண்ட் தான் மெயின். பேக் எண்ட் என்ன பண்ணுன்னா ஸோ ஒரு ஐடி கொடுக்குறோம். ஸோ நான் இப்போ இந்த லாகின் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லாகினுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துரும். அந்த ரெஸ்பான்ஸை நம்ம எடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூசருக்கு காமிப்போம். இதுதான் ஃப்ரண்ட் எண்டோட ஒர்க். அதுக்காண்டி ஃப்ரண்ட் எண்ட்ல லாஜிக்கலே வராது. இல்லை ஃப்ரண்ட் எண்ட்லேயும் மல்டிபிள் லாஜிக்கல்ஸ் நிறைய வரும். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ரியாக்ட்ங்கிறது எதுக்குன்னா இப்போ நீங்க வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ரைட் பண்ண போறீங்க. ஸோ சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஒன்று ரைட் பண்ண போறீங்கன்னா ஸோ நார்மலா சிஎஸ்எஸ்க்குன்னு தனியாக நீங்க எழுதி வச்சிட்டீங்க. ஸோ என்னன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணீங்க, ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிக்க போறீங்கன்னா ஸோ அடுத்து ஜூனியர் வராங்க. ஸோ அவங்க வந்து உங்க ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணி நீங்க எழுதியிருக்கிற கிளாஸ் டைமே யூஸ் பண்ணி எழுதாங்கன்னா அதான் ஒரு ஃபாலோவிங். ஸோ என்னன்னா சீனியரை ஃபாலோ பண்ணி ஒரு ஜூனியர். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குன்னா கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியே எழுதி வச்சிருப்பாங்க ரியாக்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான், ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டே நல்லா மாடிஃபை பண்ணி ஸோ ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அது பேர் தான் ரியாக்ட். அது நம்ம ரியாக்ட்ல இருந்து யூஸ் பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கோம். அந்த ரியாக்ட் என்ன பண்ணணும்னா டேரக்டா ஜாவா ஸ்கிரிப்டா தான் ப்ரௌசர்ல பண்டில் ஆகி அது ரன் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்டும் ரியாக்டும் தனித்தனி சொன்னா தனி சொல்லக்கூடாது. ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டெயின் மெனி ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆர் மெனி லைப்ரரி. அதுல ஒரு லைப்ரரி தான் ரியாக்ட். அதுமாதிரி ஆங்கிள் ஜேஸ் இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பியூர் பெரிய கோடு. அந்த கோடை ஒருத்தங்க ரியாக்டா எழுதிட்டாங்க. என்னன்னா ஃபேஸ்புக் மெட்டா தான் ரியாக்ட் கண்டுபிடிச்சது. ஸோ ஃபேஸ்புக் தான். ஸோ ஃபேஸ்புக் ஆப்பே ரியாக்டால தான் கிரியேட் ஆச்சு. ஸோ ஃபேஸ்புக் அதுக்கடுத்து நிறைய ஆப் ஃபேமஸான ஆப்லாம் இருக்கு, பேபால். ஸோ நிறைய இதில் ரியாக்டால டெவலப் பண்ண பேஜஸ். ஸோ அதுமாதிரி ஆங்கில தான் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து வந்தது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து அந்த கோடை கம்மி பண்ணி அதுல இருந்து ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்து அதுல இருந்து டெவலப் பண்ண லாங்குவேஜ் எல்லாமே. ஆனா எல்லாமே ப்ரௌசர்ல ரன் ஆச்சுன்னா ஜேஎஸ் வச்சு தான் ரன் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மெயினா உள்ள டெஃபினிஷன்.